Praise the Lord. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 தெசலோனிக்கேயர் மற்றும் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலிருந்து வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 தெசலோனிக்கேயர் அங்கே தெசலோனிக்கு சபைக்கு அவருடைய விசுவாசத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலே இதோ மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி இந்த இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருக்கு குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்று சொல்லி அவனுடைய வருகையை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி இந்த புஸ்தகத்தில் இந்த நிருபத்திலே ஆண்டுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தெசலோனிக்கேயில் பவுல் செய்த ஊழியத்தை 2வது அதிகாரத்திலே குறிப்பிட்டது. விசுவாசிகளுக்காய் உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமா இருந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, தேவனும் சாட்சி என்று சொல்லி சாட்சியாக ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். தெசலோனிக்கர்களை காண பவுல் விருப்பம் தெரிவித்து உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பது சொல்லி உபத்திரவத்திலே கடன் செய்தான தெசலோனிக்க சபையை திடப்படுத்தி அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து தொடர்ந்து சபைக்காக பவுல் ஜெபம் செய்து இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். 4வது அதிகாரத்திலே கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக வாழ வேண்டும் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். இனி பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இங்கே இந்த 4வது அதிகாரத்திலே குறிப்பிட்ட எழுதியதை குறித்தும் தொடர்ந்து கர்த்தருடைய 2வது வருகையை குறித்து நாம் கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறார். கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மீது அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தருடனே கூட எப்போதும் இருப்போம் என்று சொல்லி அங்கே சபையை எடுத்துக்கொள்ள குறித்தும் அங்கே அப்போ தெளிவுபடுத்தி கடைசியில் 5 அதிகாரத்தில் அநேக அறிவுரைகளை கூறி எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும், இடவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயரிலும் தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் நன்றி சொல்லி தேவனுக்கு விண்ணப்பங்களை ஏறெடுத்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாடுகள் அனுபவித்த ராஜ்யத்துக்காய் நீங்கள் பாடுகள் அனுபவித்தபடியினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பாடுகளோடு அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த அப்போஸ்தலர் நடத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வருகையை குறித்துதான அதுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை திரும்பமாய் அவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் முதலாவது வெளிப்பட வேண்டும். அந்திகிறிஸ்து வெளிப்படுவதை குறித்து எழுதுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் ஆகியவற்றையும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்திகிறிஸ்துவின் காலம் எப்படி இருக்கும் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். எனவே நான் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தையும் விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்புண்டாகும்படிக்கும் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைகளாயிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் தெசலோனிக்கேயரை உற்சாகப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்லி அவர் தாமே சபையாரை உற்சாகப்படுத்தி இந்த காரியங்களை எல்லாம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்க. அதே நேரத்தில் சோம்பேறித்தனத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதையும் அப்போஸ்தலர் இங்கே தெளிவுபடுத்தி வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் சாப்பிடக்கூடாது இந்த கட்டளை அவர் கொடுக்கிறார். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லி அறிவுறுத்துகிறார். முடிவான வாழ்த்துதலோடு
இந்த 2 தெசலோனிக்கேயர் நிருபம் முடிவடைகிறது. இந்த வசனங்களை நாம் தியானித்து சர்வ வல்லமையுள்ள மகத்துவ ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். உன்னதரான தேவன் தாமே நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.